இன்னைக்கு குக் வித் கோமாளியோட ரெசிபி ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். சண்டே எபிசோடில் சுஜிதா அவங்க செஞ்ச இளநீர் கொத்துக்கறி வித் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சட்டி வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், ஆல் ஸ்பைசஸ், ஸ்லிட் பண்ண 1 பச்சை மிளகா, இளநீரோட வழுக்கையை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. 2 சாப் பண்ண தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்மெல் போக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து 1 பாதிமா கொத்துனாப்பில் அரைச்சி எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இளநீர் நான் ஒரு 1/2 கப் இதில் ஆட் பண்ணிவிட்டு வழுக்கையை 2 பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி இந்த இளநீரோடைய சிக்கனையும் நல்லா வேக கொடுத்து நல்லா ட்ரை ஆனவுடனே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்குனீங்கன்னா இளநீர் கொத்துக்கறி ரெடி. தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெயில் ஆல் ஸ்பைசஸ், 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் நல்லா கொதி வந்தோடனே தேவைக்கேற்ப உப்பு, ஊற வச்ச அரிசியும் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இளநீர் கொத்துக்கறி வித் தேங்காய் பால் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இருக்கும்.